இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறது லாட்ரி டிக்கெட். நாம் வாங்கிய லாட்ரி டிக்கெட் ஒருவேளை தொலைந்து விட்டால் என்ன செய்வது? நாம் வாங்கிய லாட்ரி டிக்கெட்டுக்கு பரிசு தொகை விழுந்திருக்கிறது, ஆனால் டிக்கெட் தொலைந்து விட்டது. அப்போ அதை என்ன செய்வது? என்ன செய்து நாம் அந்த தொகையை பெற முடியும்? அதற்கான நடவடிக்கைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நாம் வாங்கிய லாட்ரி டிக்கெட் தொலைந்து விட்டால் அதை பற்றி கவலைப்படாமல் உடனடியாக நீங்கள் எந்த கடையில் அந்த லாட்ரி டிக்கெட் வாங்கியிருந்தீர்களோ அங்கே போய் அதை கூற வேண்டும் அந்த கடைக்காரரிடம். அது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டிலும் அமைதியாக இருந்து டிக்கெட் எங்கேயும் தெரியாமல் வைத்து விட்டோமா என்பதை தேட வேண்டும். தேடிவிட்டு அது மீண்டும் கிடைக்கவில்லை என்றால் பக்கத்து கடையிலும் இது போன்ற நீங்கள் எங்க டிக்கெட் வாங்கினீங்களோ அது பக்கத்துல இருக்க எல்லா கடைகளிலும் இதை பத்தி நீங்க சொல்லணும். இந்த மாதிரி நான் டிக்கெட் வாங்கியிருந்தேன், இந்த டிக்கெட் தொலைஞ்சு விட்டது என்று எல்லாருக்கும் தகவல் கொடுக்க வேண்டும். யாரேனும் இந்த சேம் டிக்கெட்டுக்கு பரிசு தொகை விழுந்திருக்கிறது என்று வந்தால் அவரிடம் என்னிடம் கூறுங்கள் என்று சொல்லுங்கள். அதையும் மீறி பெரிய தொகையாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் போலீசுடன் புகார் கொடுக்க வேண்டும். உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுங்கள். ஒருவேளை இப்போ எல்லாம் எல்லாரும் டிக்கெட்டை வாங்கின உடனே மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. போட்டோ எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஒரு சேஃப்டியா இருக்கும். ஆனா பரிசு கிடைச்சுன்னா இந்த போட்டோவை வச்சு டிக்கெட்டோட போட்டோவை வச்சு டிக்கெட்டு பரிசு கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு ஆதாரமாக இருக்காது. ஒரு சேஃப்டிக்காக அந்த நம்பருக்காக நம்ம போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். எப்பவுமே டிக்கெட் வாங்கின உடனே அதை ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு பத்திரமா வச்சிருங்க. வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எட்டாவது இடத்துல வச்சிருங்க. தெரியாம சின்ன பேப்பர்னு வச்சு கிழிச்சிருவாங்க. இது ஒரு சாதாரண டிக்கெட்டுன்னு நீங்க நினைக்க கூடாது. இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கிறது. இது கவர்மெண்டே பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது. மேக்சிமம் நீங்க டிக்கெட் வாங்கின உடனே அதுக்கு பின்னாடி நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நேம், அதுல உங்க பெயர் எழுதுங்க. சிக்னேச்சர் இருக்கிறதுல கையெழுத்து போட்டுருங்க. கையெழுத்து போட்டு அதை பத்திரமா வச்சுக்கோங்க. சரி, டிக்கெட்டு இப்போ பரிசு தொகை விழுந்துருச்சு, டிக்கெட்டு காணவில்லை, என்ன செய்வது? அதை முறையா போலீசுடன் புகார் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் வேறேனும் உறுதி செய்வதற்கு ஏதேனும் ப்ரூஃப் இருந்தால் மிகவும் நல்லது. நீங்கள் பரிசு தொகை விழுந்த டிக்கெட்டு ஒருவேளை கிழிந்திருக்கிறது, அப்போ என்ன செய்ய வேண்டும்? இங்கு சிலருக்கு டவுட் இருக்கும். கிழிந்திருந்திருந்தா பரவாயில்லை, ஆனா முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். என்னன்னா டிக்கெட்டோட நம்பர் நம்பர்ஸ் பெர்ஃபெக்டா நீட்டா இருக்கணும். அப்புறமா அந்த கியூஆர் கோட், அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணா அந்த நம்பர் வரணும். ஸோ இந்த ரெண்டு ப்ளஸ் அந்த டிக்கெட்டு என்னைக்கு அது ட்ரா பண்றாங்களோ அந்த டேட் இருக்கணும். இப்போ அதுல ஒரு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க, இன்னைக்கு ஆகஸ்ட் 6னா இப்போ நாளைக்குள்ள டிக்கெட் நீங்க வாங்கிருக்கீங்கன்னா ஆகஸ்ட் 7. நாளைக்கு அந்த ரிசல்ட் ஆகஸ்ட் 7ல வந்திருக்கு, அதுல பரிசு விழுந்திருக்கு, டிக்கெட் நம்பர்ஸ் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷன் முக்கியமான டீட்டெயில்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு டிக்கெட் கிழித்திருந்தாலும் பரிசு தொகை கிடைக்கும். இதை என்ன செய்யணும்னா, நீங்க பரிசு தொகை விழுந்த உடனே பெரிய பரிசு தொகையாக இருந்தால் 10 லட்சம், 1 கோடி, 30 கோடி, 30 லட்சம், 30 கோடி, அந்த மாதிரி பெரிய தொகையா இருந்தா அதை நீங்க லாட்ரி ஆபீஸ்ல தான் அது கூடவே ஐடி ப்ரூஃப், உங்களுடைய ஐடி ப்ரூஃப், பாஸ்புக் எல்லாம் சேர்த்து லாட்ரி ஆபீஸ்ல கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும். ஒருவேளை சிறிய தொகை 500, 100, 200 அந்த மாதிரி 1000 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டியது நீங்க எந்த கடையில நீங்க வாங்குனீங்களோ அதே கடையிலேயே கொண்டு கொடுக்கலாம். அந்த டிக்கெட்டை மட்டும் கொண்டு கொடுத்தீங்கன்னா போதும். அவங்க அதை பார்த்துட்டு சரி வெரிஃபை பண்ணிக்கிட்டு அவங்களே உடனே காசு கொடுத்துருவாங்க. அதுக்காக நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ண தேவையில்லை. உடனே நீங்க அந்த மணியை நீங்க வாங்கிக்கலாம். டிக்கெட்டு நம்பர் டேமேஜ் ஆயிருக்கு, கிழிஞ்சதுல நம்பரும் சேர்ந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒருவேளை நீங்க அவங்களுடைய நம்பர் டேமேஜ் ஆயிருக்கு,
டிக்கெட்டில் உள்ள நம்பர். ஆனால் கியூஆர் கோடு கரெக்டாக இருந்தாக்கி அவங்க வந்து மேலும் அதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு அமௌண்ட் இஷ்யூ பண்ணலாமா வேண்டாங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் ஒரு ப்ரூஃப் எல்லாமே எவிடன்ஸ் எல்லாம் பக்கா வெரிஃபை பண்ணிட்டு தான் அதை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்கன்னா அதை வந்து ரொம்ப பத்திரமா வைக்க பாருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு எப்போ லக்கு யோகம் வரும்னு தெரியாது. ஸோ நம்ம ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கோன்னா அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரிசல்ட் வந்த உடனே ரிசல்ட்டை செக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கிட்ட கொடுத்து செக் பண்ணுதோ இல்லை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுறதோ இல்லாமல் டைரெக்டாக அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் கேரளா லாட்ரிஸ் வெப்சைட்டில் போயிட்டு ஒவ்வொரு நம்பரையும் கிளியராக செக் பண்ணுங்க. இப்போலாம் நிறைய பேர் பரிசு தொகை விழுந்திருக்கும், ஆனால் அவங்க கரெக்டாக செக் பண்ணாமல் அந்த பரிசு தொகையை மிஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அது வேலிடியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பரிசு வந்து நம்பர் பரிசு விழுந்திருக்குன்னு சொன்னாலும் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால லாட்டரி டிக்கெட் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். யாருக்கிட்டையும் அதை சொல்லக்கூடாது. வாங்கின உடனே அதை சைன் பண்ணிடுங்க. டிக்கெட் மிஸ் ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்க எல்லா கடையிலையும் தெரிவிச்சிருங்க. மறக்காம முடிஞ்சால் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஆனால் அந்த ஃபோட்டோ ப்ரூஃப் மட்டும் வச்சு பரிசு தொகை விழுந்துன்னா டிக்கெட் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரிஜினல் டிக்கெட்டு முக்கியமாக வேணும். இப்போ வந்து ஓணம் பம்பருக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸு 500 ரூபாய். ஸோ 500 ரூபாங்கிறது ரொம்ப சின்ன காசு தான். வேணா அவனோட தொகை வந்து 30 கோடி. ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கி 30 கோடி நமக்கு கிடைக்குதுன்னா 500 ரூபாங்கிறது சின்ன காசு தான். ஸோ அது நம்ம யாருக்குனாலும் எப்போ வேணாலும் யோகா அடிக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வந்து உங்களுக்கு ஜாதகம் மீது நம்பிக்கை இருந்தால் ஜாதகத்தை பார்த்து எந்த நம்பர் உங்களுடைய லக்கி நம்பர் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு அந்த நம்பர்ல நீங்க டிக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஓணம் பம்பருக்கு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அது என்ன நம்பர்ஸ்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலை பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டிக்கெட் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். 100% சொல்ல முடியாது. ஒருவேளை ஒரு 30 to 50% நீங்கள் அதை வச்சு ஓவரால் கெஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு முதல் ப்ரைஸ் கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு கன்சலேஷன் ப்ரைஸாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் பாருங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இது எல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லான தகவல் தான். இப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இது மட்டும் இல்லை, பல பயனுள்ள தகவல்கள், கோயில்கள் மற்றும் நிறைய தகவல்கள், ஹெல்த் டிப்ஸு, முக்கியமாக அன்றாட வாழ்வில் தேவையானது எல்லாமே நான் போட்டுருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து பயன்பெறுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. நன்றி.